வணக்க மக்களே, மிஸ்டர் குடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த தடவை ரொம்ப வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த தடவை நான் அரசியல் பத்தி பேச போறேன். பட் ஜென்ரலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோ இல்ல ஒரு ஜென்ரல் நியூஸாவும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். நம்ம 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலை கணிக்க போறோம். டேட்டாவோட அதை நம்ம பண்ண போறதுல நம்மளோட ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு என்டிட்டி தான் பண்ண போகுது. அது என்னதுன்னா சாட் ஜிபிடி. ஸோ நம்ம பண்ணா பயாஸ்ட் இருக்கும், அது இருக்கும், நீங்க நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லலாம். பட் இதை நான் சாட் ஜிபிடி கிட்ட விட்டுறேன் பியூரா. அதோட பவரை யூஸ் பண்ணி அதோட டேட்டாவை வச்சு அதுவே நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போகுது. சும்மா யாரு ஜெயிப்பாங்கிறத கணிக்கலாம் வாங்க. ஸோ அந்த முயற்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் நான் எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா லாஸ்ட் 5 இயர்ஸோட அனாலிசிஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 5 இயர்ஸில் 5 எலெக்ஷன் சாரி. ஸோ அந்த 2001லேருந்து 2021 இருக்குன்னு உள்ள ரிசல்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. டிஎம்கே 37ல இருந்து ரைவலாக வந்திருக்காங்க. அதே மாதிரி 2006 டிஎம்கே வந்தது. ஸோ அவங்களோட ஓட் டர்ன் அவுட்ஸு. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன எலெக்ஷனில் என்னென்ன நடந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2001 ஏஐடிஎம்கே லேண்ட்ஸ்லைடில் பிடிச்சாங்க. பயங்கரமான ஒரு ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே கொலிஷன் ஹெச் மீன்ஸ் அதாவது தொங்கு அரசியல் நினைக்கிறேன். தொங்கு அசம்பிளி 44.8%, ஏடிஎம்கே 39.9 வச்சு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோட டெபியூ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 இந்த இடத்துல தான் டிஎம்டிகே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல வந்தது. டிஎம்கே பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக 2006க்கு அப்புறம் 2003லேருந்து 31 வரைக்கும் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியத்தை சந்திச்சாங்க. 2006ல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்பன்சி வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் தான் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை கைஸ். காவிரி விஷயம், கொங்கு பெல்ட், இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்னாலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈழப்போர், அப்புறம் நடந்த இந்த 2G ஸ்பெக்ட்ரம், இந்த டயத்தில் தான் இந்த 2011 நிறையா அலையன்சஸ் அந்த கம்போசிஷன் மாறுச்சு. ஸோ இந்த டேட்டா வச்சு யார் வின்னாப்பா, நம்மளோட முக்கியமான கேள்வி அதுதான். ஸோ அந்த டேட்டா, ஸோ இதைப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சைக்கிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஆல்டர்னேட்ஸாக தான் வரக்கூடியவங்க. பட் ஜெயலலிதா இதை ப்ரோக் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்னை. ஸோ அதனால இந்த கரண்ட் சினாரியோ படி 2021 45% டிஎம்கேவும், கிரவுண்ட் ரியாலிட்டியில் டிஎம்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க கடந்த 2 எலெக்ஷனில். போத் லோக்சபாவும் சரி, அசம்பிளியும் சரி. ஸோ 2026ல் பார்த்தீங்கன்னா சில என்னென்ன அந்த ஒரு பேராமெட்ரிக், சில பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஏன்னா 21லேருந்து 24 நிறைய ஸ்லிப் இருக்குது. அதே மாதிரி பிஜேபி கொஞ்சம் 3% ஓட் ஷேர்லேருந்து 11% மாறி இருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கான கூட்டணியும் இருக்கு. டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ அவங்களோட யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ போல்ஸ் எவ்வளோ ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் ஆகிறாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். யூத்து அவங்க பிஜேபியோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதா சாட் ஜிபியோட ஆங்கிள்லேருந்து நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன். ஸோ இதுதான் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கு. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, நார்மல் ஆவரேஜ், அதுக்கப்புறம் பேஸ் கேஸ், மூணுத்தையும் சொல்லியிருக்கு. பேஸ் லைனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 140 to 160 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க பவர் தக்க வச்சுப்பாங்க. ஏடிஎம்கே 50 to 65, அதே மாதிரி பிஜேபி 5 to 15. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஒருவேளை இருந்திருந்தா, ஸோ 110 இல்லைன்னா 110லேருந்து 130, பிஜேபி ஏடிஎம்கேக்கு 90 to 110 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே தான் தொங்க அசம்பிளின்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்போசிஷன் யூனிட்டி அதிகமாக இருந்தால், அவங்க ஃபேவர் அதிகமாக இருந்ததுன்னா 100லேருந்து 120 ஆகும். அதே மாதிரி ஏடிஎம்கே பிஜேபிக்கு 130 சாலிடாக வரும். 110 to 130 எட்ஜ் டு அப்போசிஷனாக மாறுவாங்க டிஎம்கே. ஸோ இதுதான் சாட் ஜிபிடியை பயங்கரமான ஒரு 3 சினாரியோ பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி ரிமைன் செப்பரேட்டாக இருந்தால் பிஜேபி டிஎம்கே ஈஸியாக வின்னிடும். பட் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் ஸ்மால் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எலெக்ஷன் ரொம்ப கம்படிட்டிவாக இருக்கும். பட் இந்த ஒட்டுமொத்த அனாலிசிஸில் முக்கியமான தவிர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா டிவிகேயோட அந்த என்ட்ரியை பற்றி தான். ஸோ அதை பாஸ்டில் ஹிஸ்ட்ரி இல்லாதனால மேபி அதனால் இது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வெறும் நம்பர்ஸும் அந்த மாநாடு வெறும்னா அந்த அந்த ஃபாலோவர்ஸை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. நம்பர்ஸ் இல்லாதனால அந்த ப்ரெடிக்ஷன் இல்லை.
ஸோ அதை நீங்கள் சேர்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறும். ஸோ முக்கியமாக அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதான் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு இந்த எலெக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திப்பேன். அன்டில் தென் மிஸ்டர் கிட்டான்.